நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 15 முதல் 21 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா? வாங்க. இப்போது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் எடுக்கிறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும். அதே நேரத்தில் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 2ல் சுக்கிரனே இருக்கிறார். 5 சுக்கிரன் 2ல் வந்து அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் பிரமாதமாக ஃப்ளரிஷ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சொற்பொழிவாளர்கள், பிரசங்கம் பண்ணக்கூடிய அன்பர்கள், அரசியல்வாதி, அது மேடை பேச்சாளர்கள், மற்றபடி வாத்தியாருங்க, டீச்சர்ஸுங்க, ப்ரொஃபஸர்ஸுங்க, வழக்கறிஞர்கள், இதெல்லாம் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சூரியன் இருக்கிறார். 2 நாள் தான் இருக்கார். மீதி 5 நாள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 4ஆம் இடத்தை குரு பார்வை இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 4ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அப்போது தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அழகாக சவாரிகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். வீடு இல்லாதவங்க, மனம் இல்லாதவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணும்னு நினைப்பீங்க. மற்றபடி இந்த 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலே ஏற்கனவே நீங்கள் குடியிருக்கிற வீடு, வாடகை வீடோ, சொந்த வீடோ வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ வாஸ்து தோஷம் நீங்கிவிடும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பார்த்தாருன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது 5ல் கேது இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். சொந்த பந்தம், மாமனார் பொண்ணு கொடுத்த இடம், பொண்ணு வாங்கின கட்ட இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகளால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். பூர்வீக சொத்தில் கூட இப்போ இதுவரைக்கும் இல்லாத இப்போ திடீர்னு ஏதாவது டிஸ்பியூட்டோ ஒரு பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ, பங்காளி பிரச்சனை, வரப்பு பிரச்சனைன்னு ஏதாவது ஒன்று வாய்க்கால் பிரச்சனைன்னு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த பிள்ளையாருக்கு நீங்கள் சங்கடகர சதுர்த்திக்கு ஏதாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு கூட இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குறை ஒன்றும் இல்லை. 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் ஓட விரட்டலாம். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கிறார். அப்போ வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒன்று அவங்களால பண வரவு, பொருள் வரவு வரும், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதனால் ஒரு பண வரவு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை. சந்தோஷமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை.
இப்போ அவர் வக்ரகதியில் இருக்கிறதால 7ஆம் இடத்துல இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அப்போ 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன செய்யும் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். இப்போ வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடத்துல, இல்லைன்னா தொழில் பண்ணுற இடம், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் விரோதம் ஏற்படும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அமக்கலமான ஒரு காலகட்டம். கடனை உடனே வாங்கி தொழிலை நல்லா அபிவிருத்தி பண்ணுவீங்க, நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம். உங்கள் எல்லா சலுகைகளும் கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை தர இருக்கிறார். உங்களை வெளிநாடு அனுப்பி நல்ல சம்பாத்தியத்தை பெற வைப்பார். நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 11ஆம் இடத்துல இருந்து ராகு இருந்தாலே வீடு, காரு, பங்களா, நகை நட்டு புது வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். புதுசாக கடன் வாங்கி பெருசாக சொஃபஸ்டிகேட்டட் லக்ஸுரி லைஃப் கிடைக்கும். ஆனால் கடன் கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 12இல் செவ்வாய். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனையும் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.